ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒன் டே ட்ரிப் வந்து நாங்க ரீசென்ட்டா எங்க ஆஃபீஸ் டீம்மேட்ஸோட போயிருந்தோம். நாங்க எங்க போயிருந்தோம், ஈசிஆர்ல இருக்க முட்டுக்காடுக்கு பக்கத்தில தர்ஷன் சத்ரான்ற மியூசியத்துக்கு தான் போயிருந்தோம். எங்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸ் பத்தி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால அவங்க எல்லாம் கூட்டிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஏசி பஸ் எடுத்துட்டு தர்ஷன் சித்ரா பார்க்க போயிருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. சென்னைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒன் டே ட்ரிப் போனோம்னா தர்ஷன் சித்ரா வந்து நல்ல ஆப்ஷனா இருக்கும். அங்க உள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய வீடுங்க தாங்க. அங்க நெறைய வீடுங்க கட்டி வச்சிருப்பாங்க. ஆ தமிழ்நாட்ல எப்படி வீடு கட்டுவாங்க, கர்நாடகால எப்படி வீடு கட்டுவாங்க, கேரளால எப்படி வீடு கட்டுவாங்க, அது ஆந்திர பிரதேஷ்ல எப்படி வீடு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வீடு கட்டுவாங்க, அவங்களோட கல்ச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றது தான் அங்க நெறைய இடத்துல மியூசியமா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலியா போலாம். வெயில் இருக்கும் அப்படிலாம் எதுவும் நினைக்க வேணாம். அங்க வந்து நெறைய மரங்க, நெறைய அங்கங்க சேர் போட்டிருப்பாங்க. நம்ம ஒரு டயர்ட் ஆகும்போது அங்கங்க உட்காந்து ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா, நெறைய இளநீர் கடை இருக்கு, கடைங்க இருக்கு. நம்ம ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கிக்கலாம். நாங்க அங்க ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இந்தியன் அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ₹120, ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹350. காரு, பைக்கு, பஸ்ல வந்து அது தனி பார்க்கிங் சார்ஜ் கொஞ்சம் பெரிய பார்க்கிங் இருக்கு. நீங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கலாம் எதுவும் யோசிக்க வேணாம். நீங்க சென்னைக்குள்ளேயே போனா இது ஒரு நல்ல பெஸ்ட். நாங்க போன ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் குடுத்துருந்தாங்க. ஜூஸும் அப்புறம் நாங்க சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அத சாப்பிட்டு அப்படியே ஒரு ஒரு ஆஃபீஸ் வீடா அப்படியே பார்த்துக்கினே போயிட்டே இருந்தோம். இது ஃபுல்லாவே நம்ம வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம சேனல் என்ன புதுசா பார்க்குறீங்களா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான பிரஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அது இந்த வீடியோ வந்து பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ வரும். இங்க தர்ஷன் சத்ரா முத்துட்டு பக்கத்துல இருந்து மகாபலிபுரம் போயிருந்தோம். அது வந்து பார்ட் 2 வீடியோவா அடுத்து நம்ம சேனல்ல அப்லோட் ஆகும். ஸோ அதனால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுங்க. இதான் வந்து அங்க ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். இங்க வந்து எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்கும் ஸ்நாக்ஸும் குடுத்துருந்தாங்க. அங்க முடிச்சுட்டு அப்படியே உள்ள ஒரு ஒரு வீடா பார்த்துட்டே போயிருந்தோம். லஞ்ச் வந்து நாங்க இவங்ககிட்டயே சொல்லியிருந்தோம். லஞ்சுனா உங்களுக்கு நீங்க கேட்குற பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி அவங்க பண்ணி குடுப்பாங்க. நாங்க ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிரீமியமான ஒரு பேக்கேஜ் எடுத்திருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ஏசி டைனிங் ஹால் குடுத்துருந்தாங்க. அங்க வந்து நாங்க என்னென்ன மெனு நம்ம சூஸ் பண்றது தான். நம்ம என்னென்னலாம் ஃபுட் கேட்குறோமோ அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. இல்ல எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டா வேணும்னா அதுக்கேத்த மாரி அவங்க தனியா அந்த ஃபுட் கோர்ட் மாரி ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த பிளேஸ்ல உங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ உள்ளவே பார்த்தீங்கன்னா, அங்கங்க அந்த கைவினை பொருள்லாம் செஞ்சு அங்கங்க வித்துட்டு இருப்பாங்க. ஸோ நாங்க வந்து பொம்பரம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இப்ப நாங்க போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து மயிலாட்டம், அந்த கரகாட்டம்லாம் சொல்லி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் அங்கங்க அந்த டைமுக்கு ஏத்த மாரி அது ஒரு இடத்துல நடக்கும். ஸோ நம்ம அங்கேயும் போய் அந்த நிகழ்ச்சிலாம் பார்த்துக்கலாம். அதான் பசங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டா விரும்புவாங்க. சின்ன பசங்க, குட்டி குட்டி பசங்கலாம் விரும்புவாங்க. ஸோ ஃபேமிலியாவும் வந்து பார்க்கலாம். உள்ள வந்து உள்ள அந்த வீடுங்க என்ட்ரன்ஸ்லேயே போனா அங்க சின்ன சின்ன கிரவுண்டு மாரி இருக்கு. ஸோ நம்ம அங்கேயே உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல விளையாடிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசி தாண்டி எல்லா வீடும் பார்த்துட்டு வெளிய வர கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆகுற இடத்துல வந்து ஒரு பெரிய ப்ளே ஏரியா இருக்கு. ஸோ அங்க அந்த ஊஞ்சலு, சறுக்கு மரம் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அங்கேயே நம்ம அங்கேயே பக்கத்துல நெறைய ஐஸ்கிரீம் ஸ்டால் மாரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பசங்கலாம் அத விரும்பி நெறைய பேர் சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம. நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதேமாரி உள்ள பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு கைடு ஒண்ணு வேணும்னு சொன்னீங்கன்னா, அந்த ரிசப்ஷன்லேயே அவங்களே ஒரு கைடும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ அந்த கைட நம்ம வந்து கூடவே வந்து ஒரு ஒரு வீடுக்குள்ள கூட்டு போய் என்னென்னு சொல்லி அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த கைட வந்து நீங்க ரிசப்ஷன்லேயே சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்குமே சம் அமௌண்ட் பே பண்ணணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து இது மாரி நெறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. எங்க ஆஃபீஸ்க்கு இல்ல எங்க இந்தியன் கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும். இல்ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவோட கல்ச்சரல்ஸ் அவங்க வீடோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி கட்டுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ தர்ஷன் சத்ரா மியூசியம் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு அங்க போலாமா, எப்படி என்னென்ன இருக்குன்றத ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுங்க. நாங்க வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
Okay. Let's about 20. These basically depicts the story of like mythological stories basically. This is marriage. Yeah. If you go to Andhra, you can see this kind of food. You can get nice. It is common in Kerala. It is common in Kerala. This is called Kolu. Yeah. Kolu. So like during festivals, every woman create this kind of structures and they call other women and they tell a story about these things. So they have very good time during the festival with each other. So it's kind of building relationship with their neighbors, their friendship. That boosts their bonding with their neighbors and their other relatives. And so it's like pastime for the woman during festivals. And they also show their love towards the God. Oh, good job.
அப்படி அழுத்தம் பண்ணாதீங்க. நல்லா லூஸ் விட்டுருங்க. இந்த பின்னாடி வரல அழுத்தாதீங்க. அந்த கட்டவரை இருக்குல்ல, பாருங்க, முதல்ல பாருங்க. இப்போ உள்ள அழுத்தமா கொல்லி ஆகும். நம்ம அடுத்து அப்படியே வெளியில் திருப்பி அகலத்துக்கு வந்துடலாம். மறுபடியும் இங்கேருந்து பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த ரவுண்டு வரும். மறுபடியும் அதே ரவுண்டு தான். கடைசி அப்படி பிடிச்சிங்கன்னா இது வரும். பிடிக்காத மாதிரியே பிடிக்காம கட்டோடு இருந்தால் ஒட்டி ரெண்டு கையில் பிடிங்க, ரெண்டு கையில் பிடிங்க. கீழெல்லாம் பிடிக்க வேண்டாம். பாருங்க வந்துருச்சு. நீங்கள் மேலே செய்யுங்க, கீழே எதுவுமே செய்யாமல். நீங்கள் கீழே இதுக்கெல்லாம் போகாதீங்க. மேலே செய்யறதுக்கு மட்டும் செய்யுங்க. ரெண்டு கை வேண்டாம். இந்த ரெண்டு விரலே போதும். இது ஆகலாம், இது அகலாம், இது ரவுண்டு. கையை நினச்சிக்கலாம். He's just, I mean, telling how the saree originated, silk originated. அந்த கலர்லாம் போனாக்க எந்த கெமிக்கல் கிடையாது. மஞ்சள் வந்து பிடிச்சிக்கிங்களா, மஞ்சள் அந்த மஞ்சள் வந்து தயார் பண்ணுறாங்க. அதனால இன்னும் மேரேஜுக்கு பட்டு புடவை எடுக்கணும், சாமிக்கு பட்டு பாவடை எடுக்கணும்னாக்கா இதுதான் காரணம். எந்த மெயினாக கெமிக்கலுக்குலாம் விலை கிடையாது. கையால் தான் சாயம் போடணும், எல்லாம் போடணும். அதெல்லாம் உங்களை பட்டு வேற ஒன்று அந்த பட்டுனா இப்படிதான் சொல்லணும். இன்னொன்று நான் சொல்லட்டுமா, இப்போ பாக்கெட் வந்து அம்மா பாலுமாங்கிற வாசத்துக்கு கொண்ட பக்கம் மாடு வச்சு கறக்கணும். எது உடம்புக்கு நல்லது? அவன் பாதுகாம கொண்டு வரான். அது போல அவங்க நெய்யும் சுருக்கிற மிஷின்ல இது மாடு வச்சு கறக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.